தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவர் அரசாணை வழக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தேவர் அரசாணை வழக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சமீபத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்லர், காலாடி, வாதிரியார், குடும்பர் உள்ளிட்ட 6 பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அழைக்க வேண்டும் என்ற அரசாணை மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. அதன்படி தேவேந்திரகுல வேளாளர்கள் இனிமேல் பல்லர், காலாடி, குடும்பர் என்ற பெயரில் அழைக்கப்பட மாட்டார்கள், தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அழைக்கப்படுவார்கள் என்று கூறி சாதி சான்றிதழும் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தேவர் சமூகத்துக்கு 28 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அதாவது கள்ளர், மறவர், அகமுடையார் ஆகிய 3 சமூகங்களை ஒருங்கிணைத்து தேவர் என்ற பெயரில் அழைக்கும்படி ஒரு அரசாணையை தமிழக அரசு 1996ஆம் ஆண்டுக்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த அரசாணை வெளியிடப்பட்டது. பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய 100ஆண்டு விழா அந்த ஆண்டு இந்த அரசாணை வெளியிட்டது. ஆனால் அந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தேவர் அரசாணை வெளியிடப்பட்டு 28 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, நடைமுறைப்படுத்தப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். தேவர் அரசாணை நடைமுறைப்படுத்த கோரி ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. 4 வார காலம் கெடு கொடுத்துள்ளது. இந்த 4 வார காலத்துக்குள் தமிழக அரசு தக்க பதில் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துக்கு பதிலளிக்குமாறு அதிரடி உத்தரவு இட்டுள்ளது. இந்த அதிரடி உத்தரவானது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 28 ஆண்டு காலமாச்சு அந்த அரசாணை வெளியிட்டு, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே தமிழக அரசுக்கு 4 வார கால அவகாசம் கொடுத்துள்ளது. 4 வார கால அவகாசத்தில் தமிழக அரசு என்ன பதில் அளிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.